ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 7 எபிசோட் 98 தி சீக்ரெட் ஹைக்யூ கென் வெர்சஸ் பேட்டில் பவர். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் நம்ம டியானு கோகுவை பிடிச்சிக்கிட்டு நின்னா பார்த்தீங்களாங்க, அவனை தான் காட்டுறாங்க. அப்படி நிற்கிறவன் என்னோட அடுத்த புது டெக்னிக்கை உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான பயம். ஏன்னா ஏற்கனவே கோகு சாகர தருவாயில் இருக்க, இவன் வேற அவனோட புது டெக்னிக்கை பயன்படுத்த போறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. உடனே இவன் என்னங்க பண்றான், ஏதோ டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா கோகுவை மேலே தூக்கி போட்டுட்டு வாலிபால் டெக்னிக் அப்படிமா பாருங்க. ஆமாங்க, கோகு அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு வாலிபாலை எப்படி அடிச்சு விளையாடுவோமோ அந்த மாதிரி கோகுவை அடிச்சு இவன் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க கோகுவை மேலே தூக்கி அங்கே இருந்து எம்பி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அப்படியே கோகு மேலே இருந்து கீழே விழுந்து அந்த ஸ்டேஜ் இருக்க பார்த்தீங்களா, அதுல விழுந்து அப்படியே நசுங்கின மாதிரி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கோகுக்கு உடம்புல காயம் ஏற்படுது. இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் இதோட கோகு செத்தே போயிட்டான் போல. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் அடிச்ச அடியிலேருந்தேன்னு ரெக்கவர் ஆகல, அதுக்குள்ள அவன் மேல இவ்வளவு ஒரு அடிபடுதே, இவன் உயிரோட இருப்பானாங்கிற மாதிரி சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றான், அப்படியே எழுந்திருச்சு நிற்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம டியானுக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னடா நீ சாவலியா இன்னுங்கிற மாதிரி ஆச்சரியப்பட சுத்தி உள்ளவங்களுக்கும் பயங்கரமான ஆச்சரியங்க. இப்பதான் நம்ம கோகு டியான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம கோகு சொல்றாரு, பரவாயில்ல நீ ரொம்பவே டஃப்பான ஆளா இருக்க, எனக்கே உன்னோட அடிகள் வலிக்கிற அளவுக்கு பண்ணிட்ட, இதுக்காகவே நம்ம இனிமேல் உண்மையா சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சும்மா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் உன் மேல யூஸ் பண்ணனா நீ எப்படியும் தாங்கிடுவ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். டியானுக்கு என்னது இவ்வளவு நேரம் நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடலையா, என்ன சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா இது வரைக்கும் நான் போட்டது எல்லாமே என்னோட சாதாரண ஃபைட்டு, இதுக்கு அப்புறம் தான் என்னோட பேட்டில் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னது பேட்டில் ஸ்ட்ரென்த்தா, சரி நீ எதை வேணாலும் கொண்டு வாடா பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க. இப்ப இந்த பக்கம் கோகு என்ன பண்றாரு, அவரோட ஃபுல் பலத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டியானை போட்டு அடிப்பாரு பாருங்க சார மாதிரி. நம்ம டியானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதுங்க, அப்படியே கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிடும். அடி ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு பலமா விடுவோம். இப்படியே இது பண்ண டக்குன்னு ஒரு அடி அடிக்க இங்கே இருந்து அவனை ஏர்ல பறக்க விடுவான். பறந்து இவன் ஏர்ல டிராவல் ஆகிட்டு இருக்கிற அதே கேப்ல அவனுக்கு கீழே நம்ம கோகு ஓடி வந்து அவன் வயிற்றுல ஒரு உதவச்சு அப்படியே வானத்துக்கு தூக்கி விட இவன் இங்கே இருந்து ஏர்ல பறந்துகிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. ஏர்ல பறக்கும்போது நம்ம கோகு என்ன பண்ணுவான், கமேகான்னு சொல்லி அந்த பவரை யூஸ் பண்ணி அவனை அடிக்கிறதுக்காக போக திடீர்னு பார்த்தீங்கன்னா வேணாம் இப்போ இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க இருந்த அந்த பவரை கோகு இந்த இடத்துல நிறுத்தவும் செய்கிறாருங்க. இப்போ மேலே அடிபட்டு வந்தான் பார்த்தீங்களா நம்ம டியானு, அவன் கீழே வர அவன் வாயில் அப்படியே ரத்தம் கசியுதுங்க. இப்போதான் அவனு சொல்கிறான், பரவாயில்ல இதுதான் உன்னோட பேட்டில் ஸ்ட்ரென்த்தா, ரொம்பவே எனக்கு வலிக்கிற அளவுக்கு ஏற்படுத்திட்டேன், இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா சண்டை போட போகிறோம். ஏன்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை நானும் பார்த்ததுலடா சின்ன பையனே அப்படின்னு சொல்லி நம்ம டியானு பயங்கரமான கோபத்துல இருந்துகிட்டு இருக்க. பக்கம் நம்ம புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஏன் கோகு வந்து அந்த பவரை யூஸ் பண்ணல, அந்த பவரை அவன் யூஸ் பண்ணியிருந்தானா அப்பயே ஜெயிச்சிருக்கலாமே, அதை யூஸ் பண்ணாம கோகு ஏன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம் இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டியான் இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றதா சொல்லிட்டு அவன் தியானம் முடுக்க போயிடுறாங்க. இப்படி அவன் தியானம் பண்ண ஏர்ல மிதந்துகிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருமே எதுக்கு நிக்கிறாங்க அடுத்த கட்ட சண்டைக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம கிரிலின் கேட்கிறாரு, ஏன் கோகு அந்த பவரை யூஸ் பண்ணல, அதை யூஸ் பண்ணியிருந்தா அப்பயே அவன் ஜெயிச்சிருப்பானா அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களாங்க, அவர் சொல்றாரு, இல்ல கிர்லினே அது அப்படி கிடையாது, ஒருவேளை கோகு அந்த பவரை யூஸ் பண்ணி இருந்தான் அப்படின்னா அதை நம்ம டியானு ரொம்பவே அழகா அந்த பவரை திசை திருப்பி இருப்பான். அப்படி திசை திருப்பப்பட்ட பவர் இந்த ஸ்டேடியத்தில் உள்ள மக்கள் கூட்டத்தில் பட்டதுன்னா ஏராளமான உயிர்கள் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கும். அதை கோகு முன்கூட்டியே வந்து புரிஞ்சுக்கிட்டான், அதனாலதான் அவன் பவரை யூஸ் பண்ணல. அப்படியே யூஸ் பண்ணி அந்த பவர் திசை திருப்பப்பட்டிருந்தாலும் நம்ம கோகுக்கு எனர்ஜி தான் லாஸ் ஆகுமே தவிர வேற எதுவுமே இந்த சண்டைனால கிடைச்சிருக்காது. அதனால கோகு அவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லவும் செய்யறாரு. இந்த பக்கம் மறுபடியும் ரெண்டு பேரும் சரமாரியா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கு. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க முன்னாடி ரெண்டு பேரும் கையால தடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப கை காலுன்னு சொல்லி மொத்த உடம்பையுமே யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, கவனிச்சாக்கலன்னு அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருமே இன்னும் மூச்சு விடல, அவங்களோட பிரீத்திங்க நல்லா கவனிச்சியா அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல. இந்த பக்கம் இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அடியை நிப்பாட்டவே இல்லைங்க, சரமாரியா அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்க. நம்ம அம்பையருக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்ன ஒரு அல்ட்ரா பவர், இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் இது வரைக்கும் இந்த போட்டியில யாருமே பார்த்ததில்லை, நம்ம எல்லாருமே நினைச்சதோட இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் அடுத்த கட்ட லெவலுக்கே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அம்பையர் ஆச்சரியத்துல கத்திட்டு கிடக்க. நம்ம கோகு என்ன பண்றான், நம்ம டியானை போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு எப்படியோ அவனை ரிங்குக்கு எஜ்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம டியானை கொண்டுட்டு வரவும் செய்யலாம். இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரிங்குக்கு நடுவில் வர இப்ப அவன் அடிச்சு நம்ம கோகுவை வெளில கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க.
இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கோகு என்ன பண்றாரு, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட இமேஜ் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றாருங்க. இப்படி இமேஜ் டெக்னிக்கை யூஸ் பண்ணவர் கிட்டத்தட்ட 10 பிம்பத்தை உருவாக்குறாரு. மாஸ்டர் கூட 8 தான் உருவாக்குனாரு. ஆனா நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு 10 இமேஜ் டெக்னிக்கை யூஸ் பண்றாருங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண நம்ம டியான் சொல்றான், இதெல்லாம் என் முன்னாடி சும்மா வேஸ்ட்பா, போன வாட்டியே உன்னை முடிச்சேன், இந்த வாட்டி உன்னை எப்படி அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி கரெக்டா அவர் என்ன பண்றாரு, அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, இப்ப நீ கரெக்டா என் தலைக்கு மேல தானடா வருவா அப்படின்னு கணிச்சு மேலே இருந்து கோகு குதிக்க அதை இவர் ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அதுவுமே வெறும் இமேஜ் டெக்னிக் தான். உடனே நம்ம கோகு நடுவுல இருந்து என்ன பண்ணுவாரு, இப்ப நீ மாட்டிக்கிட்டடான்னு சொல்லி இவரு அவனை அடிக்க போக நம்ம டியான் இந்த இடத்துல மறையவும் செய்யறாங்க. ஏன்னா அவன் இமேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணி இருக்கான். இப்ப நம்ம டியான் என்ன பண்றான், ஒன்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அடிக்க வந்த அந்த கோகு அடிப்பான் பாருங்க, அது இப்ப இமேஜ் டெக்னிக்கா போயிடுங்க. இப்படியே மாறி மாறி பண்ணிட்டு இருக்க உண்மையான கோகு என்ன பண்ணுவான், பின்னல இருந்து நம்ம டியான ஒரு அடிப்பான் பாருங்க, அப்படியே மனுஷன் கலங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அடி விழுந்து இங்க இருந்து போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து நிக்க இப்ப அடிச்சது பாத்தீங்களா நம்ம டியானு, அதுவுமே உண்மையான டெக்னிக் இல்லைங்க, அதுவுமே பிம்பம் தான். இப்ப உண்மையான கோகு அங்க அந்தாண்ட நின்னுகிட்டு இருப்பா. அப்படி இவன் அடிபட்டு டியானு கீழே விழுந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் கோகு நின்னுகிட்டு இருக்காருங்க. இப்ப அடிபட்ட நம்ம டியானு மறுபடி கோவத்துல எழுந்திருச்சு வரதாங்க செய்யறான். இப்படி எழுந்திருச்சு வர இந்த வாட்டி அவன் கோவத்தோட உச்சகட்டத்துக்கே போயிட்டான். ஏன் அப்படின்னா இவ்வளவு பலசாலியான ஆட்களை பார்த்ததில்ல, இவ்வளவு அருமையா டெக்னிக்கை மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால நம்ம டியானுக்கு கோகு மேல கோபம் இன்னுமே அதிகமா போயிட்டு தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு கோவத்துல வந்து சின்ன பையனை இதுக்கப்புறம் நீ பொழைக்கவே மாட்டடா என்னோட இந்த டெக்னிக்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சோலார் பிளாஷ் டெக்னிக் அப்படின்னு கத்துவான் பாருங்க. அப்படியே அவனை சுத்தி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. இந்த வெளிச்சத்தை உண்டாக்க சுத்தி உள்ளவங்க யாருக்குமே கண்டு தெரியாது. அதாவது நம்ம ஜாக்கி சானோட சண்டை போடும் போது இவன் யூஸ் பண்ணான் பாத்தீங்களா, அதே டெக்னிக்கை இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான், அங்கே இருந்து கோகுவை அடிக்க வேகமா வருவாங்க. வேகமா அடிக்க வர நம்ம கோகு என்ன பண்ணுவாரு, அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு வயிற்றுல ஒரு குத்து விடுவாரு பாருங்க. நம்ம டியானுக்கு பொறி கலங்கி கண்ணு மூடி பிரிஞ்சு என்ன பண்றனே தெரியாம அந்த இடத்துல கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த இடத்துல வந்து சன்கிளாஸ் போட்டிருப்பாருங்க. ஆமாங்க, இந்த இடத்துல நம்ம மாஸ்டர் ரோஷியோட சன்கிளாஸை தான் வாங்கி போட்டிருக்காரு. இதை போட்டோடனே இப்ப அவன் அடிபட்டு கீழே விழுந்தான் பாத்தீங்களா. இப்போ ஒரு வழியா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக செய்ய இந்த பக்கம் நம்ம புல்மா வந்து இப்ப என்னதான் நடந்தது, அதுக்குள்ள இப்ப என்னதான் நடந்ததுங்கிற மாதிரி ஆச்சரியத்துல கேட்க நம்ம யமச்சா என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றாருங்க. அதாவது நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த பவரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கோகு இங்க இருந்து ஓடி போய் நம்ம மாஸ்டர் ரோஷி இருந்தாரு பாத்தீங்களா, அவரு கண்ணுல போட்டிருந்த அந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்து இப்ப இவரு போட்டிருக்காரு. இவன் பவரை யூஸ் பண்ண சுத்தி உள்ளது எல்லாத்தையும் செதற வச்சுட்டு அவன் வந்தது எல்லாமே நம்ம கோகுக்கு ரொம்பவே அழகா தெரிஞ்சிருக்குங்க. அதை யூஸ் பண்ணி தான் அவனோட கையை பிடிச்சி அவன் இந்த இடத்துல அடிக்கவும் செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம யமச்சா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கோகு மாஸ்டர் இருந்து வாங்கின கண்ணாடியை அவர்கிட்ட போய் நீங்க எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்னு சொல்லி அந்த கண்ணாடியை கொடுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதுக்குள்ள அடிபட்டவன் இங்கே இருந்து எழுந்திருச்சு வந்து கோகுவோட மூஞ்சில ஒரு உதைய வச்சிடவும் செய்யறாங்க. உதைய வச்சோடனே அவனுக்கு அப்படியே கோகுக்கு பொறி கலங்கி விடுது. பொறி கலங்கினோடனே பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியாடா சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கிரேன் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கோபம் ரொம்பவே அதிகமாயுது. எனக்கு என்னமோ இவன் அந்த சண்டையில ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை, இந்த சின்ன பையனை எப்படியாச்சும் நம்ம கதையை முடிச்சே ஆகணும்னு கிரேன் கோபத்துல இருந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கிரில்லின் அப்புறம் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது நம்ம கிரில்லின் மாஸ்டரோட கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு இது வரைக்கும் மாஸ்டர் உங்களை கண்ணாடி இல்லாம நான் இப்பதான் பாக்குறேன், ஆனா எனக்கு என்னமோ உங்களை இதுக்கு முன்னாடியே இந்த கண்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆமாங்க, அதாவது இவர் வேஷத்தை மாத்திக்கிட்டு ஜாக்கி சானா வந்திருப்பாரு பாத்தீங்களா, அப்ப அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றானே தவிர அங்க எங்க பார்த்தோங்கிறது சரியா நம்ம கிரில்லினுக்கு ஞாபகம் இல்லை. இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்கே இருந்து வேகமா கோகு அடிக்க வர கோகுமே உன் கதையை முடிக்கணும்டான்னு ரெண்டு பேருமே ஃபுல் பவர்ல இங்க இருந்து அடிச்சுக்க வர உடனே என்ன ஆகுது, கோகு வேலை வரும்போதே அவருக்கு திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி ஏதோ இழுத்த மாதிரி இருக்குங்க, அப்படியே கீழே விழுக இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம டியான் அவனை ஒரு அடிப்பான் பாருங்க. இங்கே இருந்து கோகு பறந்து போய் கீழே விழுறாருங்க. விழுந்தவரு இது நியாயமே இல்லை, நீ என்ன சீட் பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம டியானுக்கு என்னன்னே புரியல. இப்ப இந்த பக்கம் கோகு அடிபட்டு கிடக்க இந்த பக்கம் நம்ம கிரண் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே நிக்க இப்ப கோகுக்கு என்னதான் நடந்தது, எதனால கோகுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஏற்பட்டதுங்கிறதும் எதனால கோகு டியானை பார்த்து இது ரொம்பவே நியாயம் இல்லைன்னு சொன்னாரு, இது எல்லாத்தையும் ஒரு சஸ்பென்ஸோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.